செல்லம்மா சீரியல்ல செல்லம்மாவோட கார்மெண்ட்ஸ் பிசினஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும்னு சித்தார்த் செல்லம்மா கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இப்போ பாத்தீங்கன்னா செல்லம்மா ஒரு மாடலை வர வச்சு நம்ம கார்மெண்ட்ஸ்ல தயார் பண்ண ட்ரெஸ் அவங்களுக்கு போட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணோம்னா இதை பார்த்துட்டு நிறைய பேர் வாங்குவாங்க. நானும் வெளியில மாடல் தேடினேன். அப்புறம் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, ஏன் நீங்களே நடிக்க கூடாதுன்னு. இப்பெல்லாம் அந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸ்க்கு அந்த ஓனரே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்க தான் இந்த கம்பெனிக்கு மாடல் செல்லம்மா, நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதனால ஆன்லைன் பிசினஸ் நல்லா ஆச்சுன்னா நம்மளுக்கு தானே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஷூட்டுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி செல்லம்மாவை புது புது காஸ்டியூம் டிசைன் போட வச்சு போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறாரு. சித்தார்த் அந்த போட்டோஸ்ல எடிட் பண்ணிட்டு செல்லம்மா கிட்ட காட்டும் போது செல்லம்மாவும் வெக்கப்பட்டு, இது சார் இது நானா? இந்த லேப்டாப்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியுறேன்னு சார், எல்லா போட்டோ எடுத்திருக்கீங்க சார்னு சொல்ல, செல்லம்மா நான் தான் உங்களுக்கு அப்பவே சொன்னேனே, அப்போட்ல இருந்து ரொம்ப அழகுதான், நீங்க தான் நான் சொல்றதை நம்பல, ஏதோ நான் சும்மா சொல்றேன்னு நீங்க நினைச்சிட்டீங்க, உண்மையாவே பாருங்க எங்க அத்தை மாமாவெல்லாம் நான் கூப்பிட்டு காட்டுறேன். மகேந்திரன் லட்சுமி ஜானகி வர வச்சு உங்ககிட்ட இந்த போட்டோஸை காட்டுறாரு. பார்த்தவங்களும் செல்லம்மா உண்மையாவே நீ ரொம்ப அழகா இருக்கு, இந்த புடவையில பார்க்க ரொம்ப ரச்சனமா இருக்குன்னு சொல்லி செல்லம்மா வாழ்த்துறாங்க. சித்தார்த் செல்லம்மா வச்சு போட்டோ எடுத்த விஷயம் மேகாக்கு தெரிஞ்சு உடனே இந்த விஷயத்த அவங்க மாமா கிட்டயும் பாட்டி கிட்டயும் போய் சொல்லி, பாட்டி இந்த ஐடியாலாம் செல்லம்மாக்கு தோணாது, சித்தார்த் தான் இந்த ஐடியாலாம் கொடுத்துருப்பான், இப்போ அந்த ஆன்லைன் பிசினஸும் ஆரம்பிச்சிட்டான், இதெல்லாம் போட்டா செல்லம்மாவோட கம்பெனி நல்லா வளர்ந்துரும் போல, பழி வாங்குறது ரொம்ப தூரம் ஆயிடும், அதனால நானும் ஒரு வழி பண்றேன், இவ்வளோ ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு மனோகர் கிட்ட, ஆமா நான் கொஞ்சம் உங்களுக்கு காசு தரேன், நீங்க போய் யூஸ்டு ட்ரெஸ் எல்லாம் ஒரு இடத்துல விற்பாங்க, போய் மொத்தமா வாங்கிட்டு வந்துருங்க, நல்லா துவச்சி ரெடி பண்ணி ஆன்லைன்ல அதிக ரேட்டுக்கு போட்டு விற்போம், இப்பதான் எல்லா மனுஷங்களும் ஆன்லைன்ல ஆஃபர் போட்டா போதும் உடனே இப்போ வாங்கிடுறாங்களே, இந்த மாதிரி இதுவும் வாங்கட்டும்னு சொல்றாங்க. ஏதோ அங்க வந்து போனதும் மரகதும் மனோகர் கிட்ட எதுக்கு தேவையில்லாத வேலை பண்றான்னு தெரியல, இதுவும் பழைய துணியை போய் விற்கிறானா, இந்த விஷயம் மட்டும் கஸ்டமருக்குலாம் தெரிஞ்சதுன்னா போட்டு அடிக்க போறாங்க, ஏன் தான் இவன் புத்தி புடி போதும்னு வருத்தப்படுறாங்க. செல்லம்மா கோயிலுக்கு போயிட்டு வர வழியில வாசுதேவனை ஒரு 4 பேர் போட்டு அடிக்கிறத பார்த்து ஆளுங்கிட்ட சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. ஏங்க எங்க மாமா போட்டு அடிக்கிறீங்க, அவர் என்னங்க பண்ணான்னு கேட்க, வட்டிக்காரரோ அம்மா நீங்க அவரோட மருமகளா, இந்த ஆளு எனக்கு 65,000 ரூபாய் பணம் தரணும், போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டான், காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டான், இன்னைக்கு தான் கையில மாட்டினா அம்மா போட்டு அடிக்கிறோம், உனக்கு இது தேவையில்லாத வேலை, நீ ஓரமா போமான்னு சொல்றாரு. செல்லம்மாவும் இருங்க இருங்க, அவருக்கு உங்களுக்கு 65,000 ரூபாய் தானே பணம் தரணும், தர உங்க பேங்க் டீடைல்ஸ் கொடுங்கன்னு கோட் நம்பர் வாங்கிட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பி விட்டுறாங்க. அவங்களும் அந்த இடத்த விட்டு போனதும் வாசுதேவன் செல்லம்மா கிட்ட கையெழுத்து கொண்டு, ரொம்ப நன்றி செல்லம்மா, ரொம்ப ஏமாளி ஆயிட்டா, அதனால தான் என்னால பணம் கொடுக்க முடியல, பண்ண உதவியை நான் மறக்க மாட்டேன் செல்லம்மான்னு சொல்ல, மாமா ஏன் என்கிட்ட நன்றிலாம் சொல்றீங்க, நீங்களும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தான், அத்தையோட மனசு கூடி சீக்கிரத்துல மாறிடும், இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கோன்னு கையில பணத்தை கொடுக்குறாங்க. வாசுதேவனும் செல்லம்மா கிட்ட நடந்த இந்த விஷயத்துல வீட்டுல சொல்ல வேணாம் செல்லம்மா, நான் அவங்க வருத்தப்படுவாங்கன்னு சொல்ல, செல்லம்மாவும் சரி மாமா பார்த்து போயிட்டு வாங்க மாமான்னு அனுப்பி வைக்கிறாங்க. இதுதான் என்னை இப்ப சொல்ல நடந்தது.